நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 15ஆம் நாள் பாசுரம். எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றழையன்மின் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாயுனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த 15ஆம் நாள் பாசுரத்தில் ஆண்டாள் எழுப்பக்கூடிய இந்த பெண் தான் கடைசி தோழி, 10வது பெண். நம்ம முன்னையே பார்த்தோம். 6ஆம் நாள் தொடங்கி 15ஆம் நாள் பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் தன்னுடைய 10 தோழிகளை ஒருத்தரையாக எழுப்பிண்டு வரா. அந்த ரீதியில் பார்த்தா இவள் தான் கடைசி தோழி, 10வது பெண். இந்த பாசுரம் திருப்பாவையிலேயே ரொம்ப முக்கியமான பாசுரம். ஏன்னா 29ஆம் நாள் பாசுரமான சிற்றம் சிறுகாலே பகவத் தாசியத்தை பற்றி சொல்கிறது. பெருமாளிடத்தில் எப்படி பக்தியோடு இருக்கணும், பகவானுக்கு தாசனாக எப்படி இருக்கணும்னு சொல்கிறது. அதுவே இந்த 15ஆம் நாள் பாசுரம் தான் பாகவதால்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாசுரம். எப்போவுமே ஏதாவது ஒரு தொகுப்பு இருக்குது அப்படின்னா அதில் நடுவில் இருக்கிற விஷயத்தில் தான் முக்கியமான சாராம்சத்தை கொண்டு வந்து வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்போது ஸ்ரீமத் பாகவத புராணம் எடுத்துட்டோன்னா 6வது ஸ்கந்தத்தில் தான் பெருமாளினுடைய நாமத்தின் மகிமையாக அஜாமளோபாக்கியானம் சொல்லப்படுறது. பாகவத புராணத்தில் மொத்தம் 12 ஸ்கந்தங்கள் உண்டு. அதில் 6வது ஸ்கந்தத்தில் தான் அஜாமளோபாக்கியானம் வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 12 ஸ்கந்தங்களையும் 12 மணிகளாக கோர்த்தோன்னா நடுவில் எந்த மணி வரும்? 6ங்கிற அந்த எண்ணிக்கை தான் நடுவில் வரும். இது ஒரு பெண்டன்ட் மாதிரி, ஒரு டாலர் மாதிரி முக்கியமான விஷயத்தை அந்த இடத்துல வச்சிருக்கா. அதுதான் பகவானுடைய நாமத்தை ஸ்மரிக்கக்கூடியதுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்கிறது. அதனால அதே மாதிரி திருப்பாவையில் 30 பாசுரங்கள், அதில் நடு பாசுரமாக இருக்கக்கூடியது இந்த 15ஆம் நாள் பாசுரம். பொதுவாகவே திவ்ய பிரபந்தங்களில் கோதையுடைய பிரபந்தம் ரொம்ப சிறந்தது. அதுலேயும் திருப்பாவைக்கு தனி சிறப்பு உண்டு. அந்த திருப்பாவையிலையும் இந்த 15ஆம் நாள் பாசுரத்துக்கு ரொம்ப ஏற்றம் உண்டு. இந்த பாசுரத்தை திருப்பாவை ஆகிறது இப்பாட்டிரே அப்படின்னு கொண்டாடுறது வழக்கம். அதாவது திருப்பாவைக்குள்ளேயே ஒரு திருப்பாவைனா அது இந்த பாசுரம் தான். அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நானே தான் ஆயிடுக அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைகள். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். முதல்ல ஆண்டாள் இந்த தோழியை எழுப்பறச்சே எல்லே இளங்கிளியே அப்படின்னு கூப்பிட்டு எழுப்புறா. இவள் தன்னோட தோழிகள் ஒருத்தருக்கும் ஒரு பெயரிட்டு அழைச்சுட்டே வரா. ஒரு பாசுரத்தில் ஒருத்திய பிள்ளாய் அப்படின்னா, இன்னொருத்திய பேய்ப்பெண்ணே அப்படின்னு கூப்பிட்டா, ஒருத்திய போதரி கண்ணினாய் அப்படின்னா, இன்னொருத்திய நாவுடையாய் அப்படின்னா, இன்னொரு பெண்ணை மாமான் மகளே அப்படின்னா, இப்போ இந்த பெண்ணை பார்த்து இளம் கிளியே அப்படிங்கிறா. இவளை ஏன் குறிப்பாக கிளின்னு சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி பார்த்த பாசுரத்தில் சங்கொடு சக்கரம் வேந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாயின்னு அந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணான். அதை பக்கத்து வீட்டு பெண்ணான இந்த 10வது தோழி கேட்டுன்னு இருக்கா. பங்கைய கண்ணான் எத்தனை அழகான பெயரில், இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பெயரை, நாமும் பல முறை பாடி 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 அந்த கிருஷ்ணானுபவத்தை பெறுவோம் அப்படின்னு பங்கைய கண்ணான்னு பாடிண்டே இருக்கா இந்த பெண். அதனால் இவள் தூங்கல்லாம் இல்லை, இப்படி பகவன் நாமாவை சொல்லிண்டே அவளுடைய படுக்கையெல்லாம் வருந்துட்டுருக்கா. ரொம்ப இனிமையாக பாடுறாளாம். அதை கேட்டால் ஆண்டாள் ஆச்சரியத்தோடு சொல்கிறா. எல்லே அப்படின்னா ஆச்சரியமாக சொல்கிறா. இளம் கிளியே அப்படிங்கிறா. கிளி தான் சொன்னதையே திருப்பி சொல்லும். அதனால் முன்ன பாசுரத்தில் இவா சொன்னதையே இந்த பெண் திரும்பி திரும்பி பாடின்னு இருக்கா. பங்கைய கண்ணான் அப்படின்னு. பொதுவாக பாட்டு அப்படின்னாலே குயிலை தான் சொல்லுவோம். குயிலுக்கு தான் குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும், குயில் பாட்டு அப்படின்னு. இங்கேயே ஆண்டாளையோட கிளின்னு சொல்லணும் அப்படின்னா, பக்திக்கு முக்கியம் என்ன அப்படின்னா, சொன்னதையே திரும்ப சொல்கிறது தான் பக்திக்கு ரொம்ப அவசியம். ஆச்சாரியன் அவா காட்டின பாதையும், ஆழ்வார்கள் காட்டின பாதையும், பாகவதா காட்டின பாதையும் தான் நம்ம பின்தொடர்ந்து வரணுமே தவிர நாம ஒரு பாதை அமைச்சுன்னு அதில் போக முடியாது. அவள் என்னெல்லாம் சொல்லியிருக்காளோ அதையே திரும்ப சொல்லுவது தான் நம்மளுடைய கடமை. அதனால எப்போவுமே பக்தியை பொறுத்த மட்டும் கிளி மாதிரி சொன்னதையே திரும்ப சொல்லுவது தான் ரொம்ப சிறந்தது. அதனால இந்த பெண்ணை பார்த்து எல்லே இளங்கிளியே அப்படின்னு ஆண்டாள் அழைக்கிறா. இன்னும் உறங்குதியோ, ஏம்மா இன்னுமா நீ படுத்துன்னு இருக்க, எங்களுக்கு தெரியும் நீ தூங்கலன்னு, நீ நாமஸ்மரணை பண்ணுறேங்கிறது எங்களுக்கு தெரியறது, இன்னுமா படுத்துன்னு இருக்க படுக்கையில் எங்களோட வந்து சேரக்கூடாதா அப்படிங்கிறா.
இப்போ உள்ளேன்னு அந்த தோழி சொல்றா, அவளுக்கு இது இடைஞ்சலா இருக்கு. அவள் திருப்பி திருப்பி அந்த பங்கைய கண்ணான்னு பெருமாளுடைய நாமாலேயே ஆழ்ந்தவளாக அதை அனுபவிச்சு அதுல ஆனந்தமா இருக்கா. அதனால இவா இப்படி வெளியிலேருந்து கூப்பிடுறது இவளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால சொல்றா, சில்லென்றழையன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் அப்படிங்கிறா. இப்படி ஆத்து வாசல்ல வந்து நின்னுண்டு சில்லு சில்லுன்னு கோபமா ஆரவாரம் பண்ணாதீங்கோ. நங்கை மீர் போதருகின்றேன். நங்கை அப்படின்னா நல்ல சிறந்த குணங்களை கொண்ட பெண்ணை நங்கைன்னு கூப்பிடுறது வழக்கம். நல்ல குணங்களை கொண்ட ஆணை வந்து நம்பின்னு சொல்லுவா. அதனால நீங்களெல்லாம் குணவத்திகளாச்சே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி ஆத்து வாசலில் நின்றுண்டு ஆரவாரம் பண்ணிண்டு சில்லு சில்லுன்னு என்னை கூப்பிட்டுன்னு இருக்கேங்களே அப்படிங்கிறா. போரும் நானே வரேன், போதருகின்றேன் அப்படின்னா நானே எழுந்து வரேன் அப்படின்னு இந்த பெண் சொல்கிறா. இவளுக்கு என்ன இவ்வளோ கோவம்? சில்லு சில்லுன்னு கூப்பிடாதீங்கன்னு இவ ஏன் உள்ளேந்து குரல் கொடுக்குறா அப்படின்னா, பெருமாள் பற்றி பாடின்னு இருக்கா. இப்படி இவா அதுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரி எழுந்துவான்னு சொல்கிறது அவளுக்கு பிடிக்கல. அதனால சில்லென்றழையின் மின் நங்கை மீர் போதருகின்றேன் அப்படிங்கிறா. இப்போ வெளியிலேருந்து ஆண்டாள் கோஷ்டியினர் பதில் சொல்கிறா, வல்லையுன் கட்டுரைகள் பண்டையுன் வாயறிதும் அப்படிங்கிறா. பெண்ணே, நீ எப்படி பேச்சு சாமர்த்தியம் கொண்டவள்னு எங்களுக்கு நன்னா தெரியும். வல்லை உன் கட்டுரைகள் அப்படின்னா வல்லவள் நீ பேசுறதுல. அதனால கட்டுரைகள் அப்படின்னா சாமர்த்தியமான மொழிகள். நீ எப்படி பேசுவ அப்படிங்கிறத நாங்கள் முன்னமே தெரிஞ்சுட்டு இருக்கோம். முன்னாடியே எங்களுக்கு தெரியும். பண்டே உன் வாயறிதும், முன்னமே அறிவோம் அப்படிங்கிறா. அதனால சீக்கிரம் எழுந்து வா அப்படிங்கிறா. அதுக்கு உடனே இந்த பெண் உள்ளேந்து கோவமா சொல்றா, நான் ஒன்றும் பேச்சு சாமர்த்தியம் எல்லாம் கொண்டவள் அல்ல, நீங்கள் தான் வாயாடிகள், அதனால வல்லீர்கள் நீங்களே அப்படிங்கிறா. சொல்லிட்டும் இந்த பெண்ணுக்கு தோன்றுது, இப்போ இந்த ஆண்டாள் கோஷ்டினர் நம்ம ஆத்து வாசல்ல வந்து நிற்கிறான்னா எதுக்காக வந்திருக்கா? நினைச்சா இவா எல்லாரும் கிளம்பி போய் கிருஷ்ணானுபவத்தை தனித்து அடையலாம். அதாவது இருக்கிற தோழிகள் போரும்னு அவள் கிளம்பி போகலாம். அதை விட்டுட்டு என்னையும் கூட அழைச்சிட்டு போகணும், எனக்கும் கிருஷ்ணானுபவம் கிடைக்கணும்னு தானே என்னை வந்து இங்கே எழுப்புறா. அவளை பார்த்து நான் இந்த மாதிரி கடும் சொற்கள் பேசலாமா? தப்பு தானே. அதனால இப்படி மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போட்டுக்கிறதுனால என்ன நடக்க போகிறது? அதனால நானே தான் ஆயிடுக அப்படிங்கிறா. ஆமாம், நான் தான் வாயாடி, நான் தான் அதிகமாக பேசுகிறேன், நானே தான் ஆயிடுக அப்படிங்கிறா. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. காரணம் என்னென்னா, ஒரு பக்தரோ ஒரு ஆச்சாரிய புருஷனோ நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை கடுமையாக சொல்லிட்டாலோ இல்லைன்னா பண்ணாத ஒரு தப்பை நம்ம பண்ணிட்டோன்னு சொன்னால் கூட, ஆமாம் அடியேன் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கோன்னு அவள்கிட்ட ஒத்துண்டு மன்னிப்பு கேட்டுடணும் அப்படிங்கிறத தான் இந்த நானே தான் ஆயிடுக அப்படிங்கிறது சொல்கிறது. அது எப்படி பண்ணாத தப்பை போய் நான் தான் பண்ணேன் மன்னிச்சுடுங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, பக்தர்கள் கிட்ட, பெருமாள் மேலே ரொம்ப பக்தியோடு இருக்கிறவா கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறது நல்லது அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல சொல்கிறா. இதுக்கு சில உதாரணங்கள் சொல்ல முடியும். ராமாயணத்தில் பரதன் அப்படி வாழ்ந்து காட்டினார். முன்னாடி ஒரு பாசுரத்தில் இதை நம்ம அனுபவிச்சிருக்கோம். பரதன் கிட்ட ஒரு கேள்வி வருது, ராமன் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம்னு. அப்போ பரதன் பதில் சொல்கிறார், மந்தரை கண்டிப்பாக காரணம் இல்லை, அதாவது கூனி அவள் காரணம் இல்லை. ஏன்னா ஒரு பணிப்பெண் என்ன பண்ணுவோம், தன் எஜமானிக்கு விசுவாசமாக இருக்கணும், எஜமானிக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்போம். அதனால கைகேயி கிட்ட என்ன சொன்னா, ராமனை காட்டுக்கு அனுப்பிடு, பரதனுக்கு பட்டம் சூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னான். அதனால மந்திர மேலே தப்பு இல்லை, அவள் வேலையை அவள் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டார் பரதன். சரி, அப்போ கைகேயி மேலே தானே தப்பு அப்படின்னா, இல்லை கைகேயி மேலேயும் தப்பு இல்லை. ஏன்னா அவள் ஒரு அம்மாங்கிறவோ என்ன பண்ணுவோம், தன் பிள்ளைக்கு தான் எல்லா நல்லதும் நடக்கணும்னு நினைக்கிறது ஒரு அம்மாவினுடைய இயல்பு. அதனால அம்மா மேலேயும் தப்பில்லை அப்படின்ட்டார் பரதன். அப்போது தசரதர் மேலே தான் தப்போ, இந்த 2 வரங்களும் கொடுக்க முடியாது, ராஜ விஷயங்கள்லாம் நீ தலையிடாதன்னு கைகேயி கிட்ட சொல்லியிருக்கலாமே, அதை விட்டுட்டு இந்த வரங்களை அவர் ஏன் கொடுத்தார்? அப்போனா தசரதர் மேலே தானே தப்பு அப்படின்னு கேட்க, அப்பா மேலேயும் தப்பு இல்லை. ஏன்னா அம்மாவுக்கு அவர் எப்போ வாக்கு கொடுத்துருக்கார், உனக்கு 2 வரங்கள் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்கார், கொடுத்த வாக்கு எப்படி மீற முடியும்? அதனால தசரதர் மேலேயும் தப்பில்லை. அப்போ ராமன் அண்ணா மேலே ஒரு வேளை தப்போ? ஏன்னா அப்பா இந்த மாதிரி காட்டுக்கு போன்னு சொல்கிறச்சே, இக்ஷ்வாக்கு குலத்தில் எப்போவுமே யார் மூத்த பிள்ளையோ அவன்தான் அரியணையில் அமர்வது அப்படிங்கிறது வழக்கம். அதனால நான் தான் ராஜாவாக இருப்பேன்னு ராமன் அண்ணா எதிர்த்து பேசியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லறச்சே, அண்ணா கட்டாயம் அப்படி பேச மாட்டார். பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பா சொல்ல எப்படி ஒரு புள்ள மீற முடியும்? அதனால ராமன் அண்ணா மேலேயும் தப்பு இல்லை. அப்போ யார் மேலே தான் தப்பு அப்படின்னு கேட்கறச்சே பரதன் சொல்கிறார், இந்த தப்பெல்லாம் என்னோடது தான்
அப்படிங்கிறார். ஏன்னா அந்த கைகேயிக்கு பரதன் அப்படிங்கிற ஒரு புள்ள நான் பிறக்காம இருந்திருந்தா எங்கள் அண்ணா ராமன் இன்னைக்கு காட்டுக்கு போயிருக்க மாட்டான் இல்லையா அப்படின்னு என் மேலே தான் தப்பு அப்படின்னு பண்ணாத விஷயத்துக்கு தன் மேலே பழி போட்டுண்டார். சரி, இப்படி பழி போட்டுண்டா அவருக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா ராமன் அன்புக்கு பாத்திரமானார். இன்றளவும் பரதன்னு நம்ம அவரை கூப்பிடாம பரதாழ்வார்னு தான் அழைக்கிறோம். அப்படின்னா அந்த ஆழ்வாருங்கிற பட்டம் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பழி பாரத்தை சம்பந்ததுனால அவருக்கு கிடைச்ச பட்டம் அது. ராமன் சொல்லிக்கிறாரு, எனக்கு பரதன் மாதிரி ஒரு தம்பி கிடைப்பானா அப்படின்னு ராமனே பெருமையாக சொல்லிக்கிறார். அப்படின்னா இப்பேற்பட்டவாளை தெய்வம் வாழ்த்தும். இது ஒரு உதாரணம். இன்னொன்று எது அப்படின்னா கஜேந்திர மோட்சம். இந்திரத்யும்னன் அப்படிங்கிற அந்த ராஜாவுக்கு அகஸ்தியர் சாபம் கொடுக்குறார். இந்த ராஜா பூஜையிலேயே மூழ்கி போய் அனுஷ்டானத்திலே மூழ்கி போய் அகஸ்தியர் வந்ததை பார்க்கல, கவனிக்கலை, அவருக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்களை பண்ணலை. அதனால அகஸ்தியருக்கு கோபம் வந்து யானைக்கு தான் இந்த மாதிரி மதம் இருக்கும், அதனால நீ யானையாக போக கடவுதுன்னு சபிச்சுட்டார். இந்திரத்யும்னன் நினச்சிருந்தா அகஸ்தியர்கிட்ட வாதம் பண்ணியிருக்கலாம். பெருமாளுக்கு தானே பண்ணிட்டு இருந்தேன், அதை எப்படி நீங்கள் கோவமாக எனக்கு இப்படி சாபம் கொடுக்கலாம், பெருமாளுக்கு பண்ணுறவாளை பார்த்து சபிப்பீங்களா நீங்கோ அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இது எதையுமே கேட்கல, கை கூப்பி அந்த சாபத்தை அப்படியே ஏற்றுண்டார். அதன் விளைவாக அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னா கஜேந்திரன்கிற யானையாக பிறந்தார். பெருமாள் மேலே அந்த பக்தி அப்படியே தொடர்ந்தது. அவருக்கு இறுதியில் மோட்சம் கிடைச்சிது. இன்றளவும் எல்லாரும் கார்த்தால எழுந்தா கஜேந்திர மோட்சத்தை ஸ்மரிக்கணும்னு பாகவத புராணத்தில் பகவானே அந்த கஜேந்திர மோட்சத்துக்கு பல ஸ்துதி சொல்லியிருக்கான். கார்த்தால எழுந்த உடனே உன்னுடைய இந்த சரித்திரத்தை உன்னையும் என்னையும் சேர்த்து யார் ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கு மோட்சம் கிட்டும், அவளுக்கு துர்ஸ்வப்னம் வராது அப்படின்னு பகவானே பாகவத புராணத்தில் சொல்லியிருக்கான். இதெல்லாம் அந்த இந்திரத்யும்னாகவே அவர் இருந்திருந்தார்னா அவருக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னா கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு ராஜா இந்திரத்யும்னு இருந்தார் போனார்னு இருந்திருக்குமே தவிர கஜேந்திரன்கிற ஒரு பக்தனா அவரை இன்றளவும் நம்ம கொண்டாடுறோமே அது எதுவுமே நம்மளுக்கு தெரிய வந்திருக்காது. இதெல்லாம் எதனால நடந்தது அப்படின்னா அகஸ்தியருடைய அந்த சாபம். அதை அவர் அப்படியே ஏத்துண்டார். அதனால மகான்கள் வாயால வரக்கூடிய வரமோ சாபமோ எதுவுமே அனுகிரகம் தான். அதனால அதை அப்படியே ஏற்றுண்டணும். அதனால தான் இந்த இடத்துல நானே தான் ஆயிடுக அப்படிங்கிற வார்த்தைக்கு இவ்வளோ முக்கியத்துவம். அதனால இந்த தோழி சொல்றா, ஆமாம் என் மேலே தான் தப்பு, நானே தான் ஆயிடுக அப்படிங்கிறா. உடனே ஆண்டாள் சொல்றா, ஒல்லை நீ போதா உனக்கு என்ன வேறுடையை அப்படிங்கிறா. சொல்லிட்டியோ இல்லையோ, வா வெளியில வா, எங்களோட வந்து சீக்கிரம் சேர்ந்துக்கோ, சீக்கிரம் வா அப்படிங்கிறா. ஒல்லை நீ போதாய் அப்படின்னா சீக்கிரம் வா அப்படிங்கிறா. உனக்கு என்ன வேறுடையை, உனக்கு மட்டும் ஏதாவது தனியாக இங்கே விதிச்சிருக்கா? இல்லை, நீயும் இதே கிருஷ்ணானுபவத்தை அடைய வேண்டிதானே இங்கே காத்துன்னு இருக்க, அதனால சீக்கிரம் ஓடிவா அப்படின்னு கூப்பிடுறா. அப்போது உள்ளேன்னு அந்த பெண் கேட்குறா, வந்துடுறேன், ஆனால் ஒரே ஒரு கேள்வி, எல்லாரும் போந்தாரோ அப்படிங்கிறா. இவளுக்கு என்ன ஆசை அப்படின்னா இந்த 10வது தோழிக்கு பாகவதாள் எல்லாரையும் ஒரு சேர கண்குளிர பார்க்கணும்னு இவளுக்கு ஆசை. அதனால எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்குறா. எல்லாரும் போந்தாரோ அப்படிங்கிறா. அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்கிறா, போந்தார் போந்தெண்ணிக்கொள், எல்லாரும் வந்தாச்சுமா, எல்லா தோழிகளும் வந்தாச்சு, நீ மட்டும்தான் இன்னும் வரணும், வந்து எண்ணிக்கோயே, நீ வேணா வந்து எண்ணி பாரு, எல்லாரும் வந்திருக்கா பாரு அப்படிங்கிறா. போந்தார் போந்தெண்ணிக்கொள் அப்படிங்கிறா. இதோ வந்து எண்றேன், ஆனால் எல்லாரும் சேர்ந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறா இந்த பெண் உள்ளேந்து. அதுக்கு ஆண்டாள் பதில் சொல்றா, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு அப்படிங்கிறா. வல்லானை அப்படின்னா வலிமையான யானை. எது அப்படின்னா குவளையாபீடம் அப்படிங்கிற ஒரு யானையை கம்சன் ஏவினான். ஒரு மதம் பிடிச்ச யானை அது. அந்த யானையை கண்ணன் மேலே ஏவினான் கம்சன். அந்த யானையுடைய தந்தங்களை உடைச்சு அதன் தலை மேலே ஏறி அமர்ந்து அந்த யானையே கண்ணன் கொன்னுட்டான். அதனால வல்லானை கொன்றானே, அந்த வலிமையான குவலையா பீட்டம் அப்படிங்கிற யானையை கொன்றானே அவனை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, அதாவது தன் விரோதிகள் அத்தனை பேரையும் அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் பொருந்தியவன் கண்ணன். அதனால மாற்றாரை அப்படின்னா விரோதிகள், மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவா. இவன் மாயக்கண்ணன், மாயத்தன்மை நிறைந்தவன், அற்புதமான சேஷ்டிதங்களை புரியக்கூடியவன். ஆனால் நமக்கோ நம்ம அழைச்ச மாத்திரத்தில் நம்ம தேடி வரக்கூடியவன். அந்த மாயனை பாடுவோம் அப்படின்னு இந்த தோழியை ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலம் எழுப்புறா. இந்த பாசுரமானது பாகவத தாசியத்தை பற்றி பேசக்கூடிய பாசுரம் அப்படின்னு பார்த்தோம். பெருமாளுக்கு தன் பக்தர்களை பிடிக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனால் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யார், அவன் அன்பிற்கு பாத்திரமானவா யார் அப்படின்னா தன் பக்தர்களுக்கு பக்தர்களாக இருக்காளே
தொண்டர்களுக்கு தொண்டர்களா இருக்காளே அவளை தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னிடத்துல பக்தி செலுத்துறவாளை காட்டிலும் தன் பக்தர்கள் கிட்ட பக்தியோட இருக்கிறவாளை பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி பகவானை காட்டிலும் தன் ஆச்சாரியனே தனக்கு தெய்வம் அப்படின்னு வாழ்ந்து வந்தவர் மதுரகவி ஆழ்வார். 12 ஆழ்வார்களில் இவர் மட்டும் ரொம்ப வித்தியாசப்பட்டவர். எந்த வகையில் அப்படின்னா, எல்லா ஆழ்வார்களும் பெருமாளை பாடினா, ஆண்டாள் உட்பட எல்லாரும் பெருமாள் மேலே பாட்டு பாடினா, பெருமாள் மேலே பிரபந்த பாசுரங்கள் பாடினா. ஆனால் மதுரகவி ஆழ்வார் தன் ஆச்சாரியனான நம்மாழ்வார் மேலே மட்டுமே பாசுரங்கள் பாடினார். இவருடைய திருவவதாரம் எப்போ அப்படின்னு பார்த்தா, துவாபர யுகத்தின் இறுதியில் தான் மதுரகவி ஆழ்வாரினுடைய அவதாரம் நிகழ்ந்தது. அதுவே நம்மாழ்வாரினுடைய திருவவதாரம் பார்த்தோன்னா, கலி பிறந்து 43 நாட்களுக்கு அப்புறமா தான் நம்மாழ்வாருடைய திருவவதாரம் நிகழ்ந்தது. அதனால மதுரகவி ஆழ்வார் வயசில் நம்மாழ்வாரை விட மூத்தவர். இப்படி இருக்க இவர் திருக்கோளூர் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம், திருநெல்வேலி பக்கத்தில் நவ திருப்பதி இருக்கு இல்லையா, அதில் திருக்கோளூர் ஒரு நவ திருப்பதிகளில் ஒன்று. அந்த திருக்கோளூர் க்ஷேத்திரத்தில் வைத்தமாநிதி பெருமாள்னு பெருமாள் ரொம்ப அழகாக எழுந்தருளியிருக்கார். யாராவது இந்த பெருமாளை இன்றளவும் சேவிச்சதில்லை அப்படின்னா கட்டாயம் போய் சேவிங்கோ. அவர் அழகுக்கு மயங்காதவா இருக்கவே முடியாது. நாளெல்லாம் பார்த்து ரசிக்கலாம் அந்த பெருமாளை, அத்தனை அழகாக இருப்பார். அந்த திருக்கோளூர் க்ஷேத்திரத்தில் தான் மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணினார். சித்திர மாதம், சித்திர நட்சத்திரம், விக்ரம சம்வத்சரம், அதாவது விக்ரம ஆண்டு, அதில் தான் அவருடைய திரு அவதாரம். துவாபர யுகத்தின் இறுதியில் இவருடைய அம்மா அப்பா அவருக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி வச்சா. இவர் ஒரு அந்தனர் குலத்தில் அவதாரம் பண்ணினார். அதனால் வேதமெல்லாம் பயின்றார். சாம வேதத்தில் வித்தகராக இருந்தார் அவர். இவருக்கு சிறு வயது முதலே கவி பாடுற திறமை இருந்தது. அதனால் ரொம்ப அழகாக கவி பாடுவாராம். அதனால் அவருக்கு மதுர கவி, அழகாக கவி பாடுறதுனால மதுர கவி அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. இப்படி இருக்க அவருக்கு புனித யாத்திரை போகணும்னு ஆசை. இந்த துவாரகா, அயோத்தியா அங்கெல்லாம் போய் பெருமாளெல்லாம் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். இப்போ கலி பிறந்துடுத்து. கலி பிறந்து சில ஆண்டுகள் கழிந்தன. இப்போ இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை வருது. அதனால் அயோத்தியாவுக்கு போயிருக்கார். அயோத்தியாவிலே தங்கி இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு தினமும் பெருமாளை சேவிச்சுன்னு அங்கே தங்கின்னு இருக்கார். அப்படி இருக்க ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணலாம் அப்படின்னு போகிறார். அப்போது வானத்தில் ஒரு ஒளிப்பிழம்பு பார்க்க இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இது ஏதாவது ஒரு காட்டுத்தீயா, ஏதாவது பத்திண்டு எரியறதா, இப்படி ஒரு நெருப்பு ஜுவாலையாக அந்த இடத்துல தெரியறது. எந்த பக்கம்னு பார்த்தா தெற்கு திசையில் தெரியறது. அது என்னன்னு அவருக்கு தெரியல. அதனால் அப்படியே போயிட்டார். அடுத்த நாள் திருப்பியும் அதே சமயம் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இன்னமும் அந்த ஒளிப்பிழம்பு அதே இடத்துல தெரியறது. இது அவருடைய ஆர்வத்தை தூண்டுறது. ஏதோ அவரை பிடிச்சி இழுக்கிறது ஒரு சக்தி. அவர் மனசில் இது என்னன்னு போய் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு உந்துதல். அதனால் அது எந்த பக்கத்துலேருந்து அந்த ஒளி வருதோ அந்த ஒளியை நோக்கி நடக்க தொடங்கினார் மதுரகவி ஆழ்வார். அப்படியே நடந்து 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 கடைசியில் தக்ஷிண தேசம், அதாவது சவுத் இந்தியாவுக்கே வந்தாச்சு. இப்போது ஸ்ரீரங்கம் வரைக்கும் வந்துட்டார். இவர் மனசில் தோன்றுறது, இது ஒருவேளை ஸ்ரீரங்கத்துலேருந்து தான் இந்த ஜோதி தெரியறது போல் இருக்கு. ஏன்னா அங்கே தானே நம்பெருமாள் எழுந்தருளியிருக்கார். அதனால அங்கேருந்து தான் கட்டாயம் இந்த ஜோதி தெரியறதுன்னு நினச்சிட்டு வரார். ஆனால் இல்லை, அது ஸ்ரீரங்கத்தை தாண்டியும் தெற்க எங்கேருந்தோ தெரியறது. அதனால் இன்னும் தெற்க நடக்கிறார். நடந்து 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 திருநெல்வேலிக்கு வந்தார். திருநெல்வேலியும் தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்தார். வந்தால் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குருகூர் அந்த க்ஷேத்திரத்தை வந்து அடைஞ்சார். அந்த திருக்குருகூர் க்ஷேத்திரத்தில் எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறார், இந்த ஊரில் ஏதாவது சமீபத்தில் ஆச்சரியமான விஷயம் ஏதாவது நடந்ததா அப்படின்னு. அங்கே இருக்கிறவாள்லாம் சொல்கிறா, ஆமாம், 16 வயசே நிரம்பத்தக்க ஒரு பாலகன் இங்கே யோகத்தில் இருக்கார். எதுவும் சாப்பிட்றதில்ல, யார் இடத்துலையும் பேசுறதில்ல, கண்ணை திறந்து பார்க்கறதில்ல, ஒரு புளிய மரத்துக்கு அடியில் அமர்ந்தபடி யோகத்தில் இருக்கார் அப்படின்னு அங்கே இருக்கிறவாள்லாம் சொல்கிறா. நேராக ஆழ்வார் திருநகரி அந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே போகிறார். போய் அந்த புளிய மரத்துக்கு அடியில் ஈடு இணையற்ற யோகி ஒருவர் சேவை சாதிக்கிறத பார்க்குறார் மதுரகவி ஆழ்வார். உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோப்பருக்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு, தென் குறுகைக்கு உண்டோ ஒரு பார்த்தனில் ஒக்கும் ஊர் அப்படின்னு ஆழ்வார்களுக்குள்ள தலைவராக விளங்கக்கூடிய அந்த நம்மாழ்வாரை சேவிச்சார் மதுரகவி ஆழ்வார். ஒளி பொருந்திய சூரியனை பார்த்த மாதிரி இருக்கு மதுரகவி ஆழ்வாருக்கு அந்த இடத்துல நம்மாழ்வாரை சேவிக்கிறச்சு. சூரியனுக்கு 1000 கிரணங்கள் உண்டுன்னு சொல்லுவா. எப்படி சூரியனுடைய 1000 கிரணங்களும்
வெளியில் இருக்கக்கூடிய இருளை போக்குமோ அந்த மாதிரி நம்மாழ்வாரினுடைய 1000 திருவாய்மொழி பாசுரங்களும் நம்ம அகத்திருள், நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற இருளை போக்கி பகவான் இடத்துல பக்தியை நமக்கு போதிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த நம்மாழ்வாரை மதுரகவி ஆழ்வார் பார்க்குறார். பார்த்த உடனே இவருக்கு தோணின விஷயம் என்னென்னா, இவர் அசையாமல் இருக்காரே, இவருக்கு பிராணன் இருக்கா, இவருக்கு காதுகள் கேட்குமா, இவரால் பேச முடியுமா, இதெல்லாம் யோசிக்கிறார். என்னன்னே தெரியல. அந்த இடத்துல ஒரு 16 வயசு சின்ன பிள்ளையா அங்கே அமர்ந்து யோகத்தில் இருக்கார். அதனால் மதுரகவி ஆழ்வார் பார்த்தார். ஒரு கல்லை எடுத்து கீழே போட்டார். உடனே நம்மாழ்வார் கண் மலர்ந்து மதுரகவி ஆழ்வாரை பார்க்குறார். இப்போ இவர் பேசுவாரான்னு தெரிஞ்சுக்கணும்னு மதுரகவி ஆழ்வார் ஆசைப்பட்டார். அதனால ஒரு கேள்வி கேட்டார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு நம்மாழ்வாரும் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னார். இதை கேட்ட உடனே மதுரகவி ஆழ்வார் விழுந்து சேவிச்சு அன்னிலேருந்து நம்மாழ்வாருக்கு சிஷ்யனாக மாறிட்டார் மதுரகவி ஆழ்வார். இது என்ன கேள்வி, இது என்ன பதில் அப்படின்னா, செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்டார் மதுரகவி ஆழ்வார். செத்தது அப்படின்னா நம்மளுடைய உடம்பு. ஏன்னா இந்த உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோட இருக்கும். ஜீவாத்மா இல்லை அப்படின்னா இது வெறும் செத்த உடல், அவ்வளோதான். இந்த உடலுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அதனால் அந்த செத்ததான இந்த உடலுக்குள்ள அந்த ஜீவாத்மா பிறந்ததுன்னா எத்தை தின்று எங்கே கிடக்கும், அந்த ஜீவாத்மா எதை அனுபவிச்சு எங்கே வாழும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் மதுரகவி ஆழ்வார். இந்த கேள்வியை புரிஞ்சுண்ட நம்மாழ்வார் சொல்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உடல் ரீதியாக வரக்கூடிய கர்மா அது எல்லாத்தையும் அனுபவிச்சுண்டு, பாவ புண்ணியங்களுடைய அதன் காரணமாக விளையக்கூடிய பயன்களெல்லாம் அனுபவிச்சுண்டு இந்த உடம்புலேயே வாழும் அந்த ஜீவாத்மா அப்படின்னு அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இதை பொதுவாக இன்னொரு கேள்வியும் சொல்கிறது உண்டு. இதுக்கு 2 வெர்ஷன்ஸ் உண்டு. அந்த இன்னொன்று என்னது அப்படின்னா, சிறியது வயிற்றில் பெரியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு மதுரகவி ஆழ்வார் கேட்டதா சொல்லுவா. சிறியது வயிற்றில் பெரியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். அதுக்கு நம்மாழ்வாருடைய பதில் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படிங்கிறது. சிறியது அப்படின்னா என்னன்னா, நம்ம தான் ஜீவாத்மா தான் சிறியது. இந்த ஜீவாத்மாவுக்கு சிறியது வயிற்றில், பெரியதுன்னா ஞானம், பகவானை குறித்த ஒரு ஞானம். அதனால் இந்த ஜீவாத்மாவுக்கு பெருமாளை குறித்த ஒரு ஞானம் ஒருவேளை ஏற்பட்டுதுன்னா இந்த ஜீவாத்மா எத்தை தின்று எங்கே கிடக்கும், யாரை போய் பிடிச்சிக்கும், யாரை சென்று அடையும் அப்படின்னு கேட்கிறார் மதுரகவி ஆழ்வார். அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொல்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். பகவானே தஞ்சம்னு அவன் திருவடியே பிடிச்சிக்கும், அவனையே சென்று அடையும் அப்படின்னு. அடையப்படுபவனும் அவன்தான், அடையக்கூடிய மார்க்கமும் உபாயமும் அவன்தான். அதனால பகவானே தஞ்சம்னு அவன் திருவடியை பிடிச்சிக்கும், அவனையே சென்று அடையும், அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படிங்கிறார். இப்படி மதுரகவிகள் நம்மாழ்வாருக்கு சிஷ்யனாவே மாறிட்டார். நம்மாழ்வார் 4 வேதங்களின் சாரமாக 4 பிரபந்தங்களை அருளி செய்தார். அதுல ரிக்வேதத்துக்கு சாரமாக திருவிருத்தம், யஜுர்வேதத்தின் சாரமாக திருவாசிரியம், அதர்வன வேதத்தின் சாரமாக பெரிய திருவந்தாதி, சாம வேதத்தின் சாரமாக திருவாய்மொழி அப்படின்னு வேதத்தையே தமிழ்படுத்தினார் நம்மாழ்வார். அதனால அவருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு. இப்படி நம்மாழ்வாருக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணிட்டு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு சிஷ்யனாக வாழ்ந்து வந்தார். இவருடைய பிரபந்த பாசுரங்கள் எல்லாத்தையும் ஏடுபடுத்தினவரே மதுரகவி ஆழ்வார் தான். ஏன்னா நம்மாழ்வாருடைய பாவம் எப்பேற்பட்டது அப்படின்னா, பாசுரங்கள் பாடிண்டே இருப்பார், மெய்மறந்து அந்த பக்தியில் திளைச்சு மூர்ச்சையாயிடுவார், மயங்கிடுவார் அப்பப்போ. அதனால இவர் பாசுரங்கள் அத்தனையும் ஏடுபடுத்தினது மதுரகவி ஆழ்வார் தான். இப்படி 32லேருந்து 35 திருநக்ஷத்திரங்கள் பூமியில நம்மாழ்வார் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றது உண்டு. அதுக்கப்புறம் நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கு எழுந்தருளிட்டார். மதுரகவி ஆழ்வாரால் நம்மாழ்வாருடைய இந்த பிரிவை தாங்கிக்கவே முடியல, அவரால் நம்மாழ்வாரை பிரிஞ்சு இருக்கவே முடியல. அப்போது நம்மாழ்வார் சொன்னபடி மதுரகவி ஆழ்வார் தாமிரபரணி ஜலத்தை எடுத்து காய்ச்சினார். அதுலேருந்து ஒரு நம்மாழ்வாருடைய விக்கிரகம் கிடைக்க பெற்றார். அந்த விக்கிரகத்துக்கு எல்லா உற்சவங்களையும் ஏற்படுத்தி அந்த விக்கிரகத்துக்கே நித்தியமும் கைங்கரியம் பண்ணிண்டு அவர் ஊராக ஏழை பண்ணிண்டு போய் நம்மாழ்வாரினுடைய பெருமையை பறைசாற்றினார் மதுரகவி ஆழ்வார். இப்படி இருக்க விருது ஊதுறது அப்படின்னு ஒன்று பண்ணுவா. அப்படின்னா என்னென்னா, பெரியவாளுக்கோ இல்லை ராஜாக்களோ அப்படி நடந்து வரச்சே, அவளை எழுந்தருளை பண்ணி கொண்டு வரச்சே அவளை பற்றி
அடைமொழிகளை எல்லாம் சொல்லி விருது ஊதுறது அப்படின்னு வழக்கம். அந்த மாதிரி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை ஏழை பண்ணிட்டு வரார். அப்படி ஏழை பண்ணிட்டு வரச்சே காரிமாறன் வந்தார், திருவாய்மொழி பெருமாள் வந்தார், ஷடகோப்பர் வந்தார், வேதம் தமிழ் செய்த மாறன் வந்தார் அப்படின்னு விருது ஊதிண்டே வரார் மதுரகவி ஆழ்வார். இதை கேட்ட சங்கத்தமிழ் புலவர்கள்லாம் சொல்கிறா, உங்கள் குருன்னு நீங்கள் இந்த மாதிரி விருதுகள்லாம் ஊதிண்டு வரக்கூடாது. வேதம் தமிழ் செய்த மாறன்னு நீங்கள் சொல்கிறேன்னா அப்போ தமிழ் சங்கம் அவரை ஏற்றுக்கணும். அவரை தமிழ் சங்கம் ஏற்றுண்டதுனா தான் நீங்கள் வேதம் தமிழ் செய்த மாறன்னோ இந்த மாதிரி விருதுகள்லாமோ ஊதிண்டு வரலாம் அப்படின்னு இந்த தமிழ் புலவர்கள் சொல்கிறா. இப்போ இவரை தமிழ் சங்கம் ஏற்றுக்கணும்னா அதுக்கு நம்மாழ்வாரை அந்த சங்கப்பலகையில் அவரும் போய் அமரணும். அமர்ந்தால் சங்கப்பலகை அவரை ஏற்றுக்கணும். நம்மாழ்வாரோ வைகுண்டத்துக்கு எழுந்தருளியாச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார் மதுரகவி ஆழ்வார். ஒரு சின்ன ஓலைச்சுவடியில் நம்மாழ்வாரினுடைய 2 வரி பாசுரங்கள், சின்ன பாசுரம்ங்கிறது வரிகளின் அளவை கொண்டு சொன்னதே ஒழிய அர்த்தத்தை கொண்டு சொல்கிறதில்ல. சின்ன பாசுரம்னா 2 வரி பாசுரம் தான். அந்த 2 வரி பாசுரத்தை அந்த ஓலையில் எழுதி அதை இந்த புலவர்கள் இடத்துல கொடுத்து இதை கொண்டு சங்கப்பலவையில் வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் மதுரகவி ஆழ்வார். அந்த காலகட்டத்தில் 300 தமிழ் புலவர்கள் இருந்திருக்கா. அதனால் அந்த சங்கப்பலகையோட ஒரு பக்கத்தில் 300 புலவர்கள் அமர்ந்தா, அந்த சங்கப்பலகையோட மறுபக்கத்தில் நம்மாழ்வாரினுடைய அந்த 2 வரிகள் அடங்கிய ஓலைச்சுவடி அதை இன்னொரு பக்கம் வச்சா. சங்கப்பலகை நம்மாழ்வாருடைய பாசுரத்தை தூக்கி பிடிச்சது, 300 புலவர்களையும் கீழே தள்ளிடுத்து. அது என்ன பாசுரம் அப்படின்னா, கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே அப்படின்னு நம்மாழ்வாரினுடைய 2 வரி பாசுரம். இப்போது சங்கத்தமிழ் புலவர்கள் எல்லாருக்கும் ஆழ்வாரோட பிரபந்தத்தோடைய மேன்மை என்ன அப்படின்னு நன்னா புரிஞ்சுது. அத்தனை பேரும் சேர்ந்து ஆழ்வாரையே துதி பண்ணினான். சேமம் குறுகையோ செய்ய திருப்பார்கடலோ, நாமம் பராங்குஷமோ நாரணமோ, தாமம் துளவமோ வகுளமோ, தோள் 2 4 உளவோ பெருமானுனக்கு அப்படின்னு துதி பண்ணுறா. அதாவது உங்களுக்கு ஊர் என்ன, குறுகை தானா இல்லை திருப்பார்கடலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நம்மாழ்வாரா இல்லை பெருமாளான்ற அர்த்தத்தில் இந்த பாட்டை பாடுறா. சேமம் குறுகையோ செய்ய திருப்பார்கடலோ, உங்கள் ஊர் குறுகை தானா இல்லை திருப்பார்கடலா, உங்கள் நாமம் பராங்குஷன்கிறதா இல்லை நாராயணனா, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய மாலை வகுள மாலையா அல்லது துளசி மாலையா, உங்களுக்கு தோள் எவ்வளோ இருக்குது, 2 தோள் தான் இருக்கா இல்லை 4 இருக்கா, பெருமாள் மாதிரி 4 திருக்கரங்களா, ஏன்னா நீங்கள் பெருமாளா ஆழ்வாரா அப்படின்னு ஆழ்வாரை புகழ்ந்து இப்படி துதி பண்ணினா அந்த சங்கத்தமிழ் புலவர்கள் எல்லாரும். இப்படி நம்மாழ்வாரினுடைய புகழ ஊரெங்கும் பிரச்சாரம் பண்ணினார் மதுரகவி ஆழ்வார். அவருக்கு நம்மாழ்வாரோட புகழை எல்லாரும் என்னைக்கும் பாடணும் அப்படின்னு ஆசை. அதனால நம்மாழ்வார் மேலே 11 பாசுரங்கள், கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படின்னு 11 பாசுரங்களை அருளி செய்தார் மதுரகவி ஆழ்வார். இந்த 11 பாசுரங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, மதுரகவி ஆழ்வாரும் இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு 11 பாசுரங்களும் நாதமுனிகளும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு இந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களும் திரும்பி கிடச்சிருக்காது. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஆழ்வார்கள் அருளி செயல்னு சொல்லக்கூடிய இந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களும் வழக்குழிஞ்சு போச்சு, காணாமலே போயிடுது. அப்போது ஒரு சமயம் நாதமுனிகள் அப்படிங்கிற அந்த மகான் காட்டுமன்னார் கோவில் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருந்துட்டுருக்கார். அந்த கோவிலுக்கு ஒரு சில பக்தாள் வந்தா. அவள் கர்நாடகாலேன்னு வந்திருக்கா, மேல்கோட்டை திருநாராயணபுரத்துலேருந்து. அவள்லாம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்கள் 10 பாசுரங்களை அந்த கோவிலில் பெருமாள் முன்னாடி நின்று சேவிக்கிறா. அதை கேட்ட நாதமுனிகள் அந்த 10 பாசுரத்துலேயும் அப்படியே மெய்மறந்து போயிட்டார். இது இன்னும் கேட்க முடியாதான்னு அவருக்கு அவ்வளவு ஆசை ஆவலை தூண்டுறது. உடனே அவள்கிட்ட கேட்குறார், இதில் நீங்கள் இந்த பாசுரங்களை பாடி முடிக்கிறச்சே ஒரு ஒரு வரி பாடினேள், 1000 இப்பத்தும்னு சொன்னேள், அப்போ 1000 10 பாடல்கள் தான் நீங்கள் பாடியிருக்கேள், மிச்ச பாடல்கள்லாம் எங்கே, அதையும் கொடுத்தேள்னா காது குளிர ரசிப்பேனே அப்படின்னு கேட்குறார் நாதமுனிகள். அதுக்கு உடனே அந்த பக்தாள்லாம் சொல்கிறா, எங்களுக்கு கிடைச்சது இந்த 10 பாட்டு தான், இது திருவாய்மொழி பாசுரங்கள், நம்மாழ்வார் எழுதின பாசுரங்கள் 10 தான் கிடச்சிது, மிச்சம் எங்கன்னு தெரியல, நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கோ, நம்மாழ்வாரினுடைய அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி அங்கே வேணால் போய் விசாரிச்சு பாருங்கோ, அங்கே ஒருவேளை மிச்ச பாசுரங்கள் கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே நாதமுனிகளும் ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தார்.
அங்கே வந்து பார்த்தா தான் தெரியறது இந்த 10 பாசுரம் கூட அங்கே இருக்கிறவாளுக்கு தெரியல. இப்படி இருக்க அவர் தேடின்னு இருக்கார், இந்த பாசுரங்கள்லாம் கிடைக்குமா, மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு. அப்போது ஆழ்வார் திருநகரியில் மதுரகவி ஆழ்வாருடைய பரம்பரையில் வந்த பராங்குஷதாசர் அப்படிங்கிற ஒரு மகானை சந்திச்சார் நாதமுனிகள். அவரிடத்துல விசாரிச்சார், உங்கள்கிட்ட திருவாய்மொழி பாசுரங்கள் இருக்குமா அப்படின்னு. அதுக்கு பராங்குஷதாசர் சொல்றார், அடியனிடத்துல நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்கள் இல்லை, ஆனால் எங்கள் குல முன்னோரான மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படிங்கிற 11 பாசுரங்கள் மட்டும் இருக்கு. இந்த 11 பாசுரங்களும் நம்மாழ்வார் மேல மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்கள். இந்த 11 பாசுரத்தையும் ஒருத்தர் 12,000 முறை பாராயணம் பண்ணான்னா அவ முன்னாடி நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாக தோன்றுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படின்னு சொல்றார் பராங்குஷதாசர். உடனே நாதமுனிகளும் குடுங்கோ அந்த 11 பாசுரங்களும், அடியன் இப்போவே போய் 12,000 முறை இதை பாராயணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ பராங்குஷதாசர் கேட்குறார், ஏதோ 100 108 அப்படின்னா எண்ணிக்கை வச்சுக்கலாம், 12,000 முறை இதை பாராயணம் பண்ணணுமே, நீங்கள் எப்படி எண்ணுவேள் அப்படின்னு கேட்குறார் பராங்குஷதாசர். அதுக்கு நாதமுனிகள் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார், அது எதுக்கு எண்ணணும், நான் பாட்டுக்கு பாசுரங்களை சேவிக்க போகிறேன், பாராயணம் பண்ண போகிறேன், 12,000 முறை எப்போ முடியறதோ அப்போ கட்டாயம் நம்மாழ்வாரே பிரத்யட்சமாக தோன்ற போகிறார், இது எதுக்கு நான் எண்ணணும் அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கையோட நாதமுனிகள் அந்த 11 பாசுரங்களையும் பெற்றுக்கொண்டார். 12,000 முறை கண்ணினுன் சிறுத்தாம்பு பாசுரங்களை சேவிச்சார். அதன் பயனா யோகத்தில் நம்மாழ்வாரினுடைய தரிசனம் கிடைச்சது நாதமுனிகளுக்கு. நாதமுனிகள் வேண்டியதோ 1000 திருவாய்மொழி பாசுரங்கள், ஆனால் நம்மாழ்வார் மனமுவந்து அவருக்கு கொடுத்ததோ 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் மீட்டு கொடுத்தார் நம்மாழ்வார். அப்படின்னா அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு 11 பாசுரங்களுடைய ஏற்றம் என்ன, அதை எழுதின அந்த மதுரகவி ஆழ்வாரினுடைய ஏற்றம் என்ன, 12,000 முறை இதை பாராயணம் பண்ண நாதமுனிகளுடைய சிறப்பென்ன. இந்த மாதிரி மகான்களும் ஆச்சாரிய புருஷர்களும் நாம் கரையேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பல வகையில் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கா. இப்படி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரே தனக்கு தெய்வம் அப்படின்னு வாழ்ந்தார். அவருடைய சரித்திரத்திலேருந்து நமக்கு 3 விஷயங்கள் நன்னா புரியறது. 1, குருவையே தெய்வமாக போற்றணும் அப்படிங்கிறது. 2வது, வயது வித்தியாசம்ங்கிறத பார்க்கக்கூடாது, ஞானத்தில் ஒருத்தர் சிறந்தவரா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா மதுரகவி ஆழ்வார் வயசில் பெரியவர், நம்மாழ்வார் வயசில் சின்னவர். ஆனால் இங்கே ஞானத்தை பார்த்து நம்மாழ்வாருக்கு சீடனாக மாறினார் மதுரகவி ஆழ்வார். அதனால வயசு வித்தியாசம் முக்கியம் இல்லை, ஞானம் முக்கியம். இன்னொன்று 3வது, குல பேதம் பார்க்காம ஞானத்தில் சிறந்தவர் அப்படின்னா அவர்கிட்ட பணிவோடு பாடங்களை கற்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா மதுரகவி ஆழ்வார் அந்தனர் குலத்தை சேர்ந்தவர், ஒரு பிராமணர். நம்மாழ்வார் வெள்ளாளர் குலத்தை சேர்ந்தவர். அதனால குலபேதம் எல்லாம் பார்க்கல, ஞானத்தில் ஒருத்தர் சிறந்தவர் அப்படின்னா அவர்கிட்ட பணிவோட பாடங்களை கற்றார் மதுரகவி ஆழ்வார். இப்படி தன் கண்ணுக்கு புலப்பட்ட ஒரு ஜோதியை பின்தொடர்ந்து போய் நம்மாழ்வாரை கண்டு கொண்டு நம்மாழ்வாருக்கே சிஷ்யனாக இருந்து அவரையே தன் தெய்வம் அப்படின்னு போற்றி வணங்கி அவருக்கு கைங்கரியம் பண்ணிண்டு கடைசியாக நம்மாழ்வாரினுடைய திருவடிகளையே சென்று அடைந்தார் மதுரகவி ஆழ்வார். ஆனால் பெண்ணே, நாங்களோ உங்காத்து வாசலுக்கு வந்து உன்னை எழுப்பின்றிருக்கோம், எங்களோட வந்து நீ சேர்ந்துக்க கூடாதா? ஏன்னா பகவானுக்கே பாகவதாளுக்கு தொண்டர்களாக இருக்கக்கூடியவாளை தானே பிடிக்கும். அப்படி இருக்க நீ மட்டும் தனிச்சிருக்கிறது எதனால? எங்களோட வந்து சேர்ந்துக்கோ, எல்லாரும் சேர்ந்து கண்ணனை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆண்டாள் இந்த பெண்ணையும் எழுப்புறா. இவளும் எழுந்து ஓடி வந்து ஆண்டாள் கோஷ்டியோட சேர்ந்துனுட்டா. நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.